சென்னை வியாசர்பாடியில 26ஆம் தேதி ஈவினிங் டைம்ல முல்லை நகர் பகுதியில தீ விபத்து ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட குடிசை வாழ் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 20க்கும் மேற்பட்ட குடிசை பற்றி எரிஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். இந்த தீ விபத்தினால அந்த குடிசை வாழ் மக்களுடைய உடைமைகளும் அவர்களுடைய ஆவணங்களும் பறி போயிருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சதுமே நியர்பைல இருக்கக்கூடிய தன் ஆர்வலர்கள் தானாகவே முன்வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவும் உடையும் கொடுத்திருக்காங்க. ஆனா இதை பொறுக்க முடியாத ஸ்டாலின் அரசு கீழே இருக்கக்கூடிய காவல்துறையில இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்பெக்டர் அங்க வந்த பெண்களை அச்சுறுத்திருக்காரு. அங்க ஒரு பெண்ணு வயிற்றுல தாக்கியும் அவங்களும் ஆடைகளை கிழிச்சும் ஒரு பெண்ணுக்கு இதுல வலிப்புமே ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமா இப்ப வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க துணை ஆய்வாளர் கிட்ட. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கபலமா இருக்க வேண்டிய ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு கீழே இயங்கக்கூடிய காவல்துறையினரை இப்படி அராஜகம் பண்ணது மக்கள் கிட்ட ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சிங்கார சென்னைன்னு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு பூர்வக்குடி மக்களா இருக்கக்கூடிய ஏழை மக்களை கண்ணகி நகருக்கும் செம்மஞ்சேரிக்கும் இடமாற்றுறதுலதான் அவங்க குறிக்கோளா இருக்காங்க. இப்ப நடந்த தீ விபத்து கூட இயற்கையாவே நடந்ததா இல்ல இதுல அரசியல் ஈடுபாடு ஏதாவது இருக்குமா அப்படின்னு ஒரு சில கேள்விகள் தன் ஆர்வலர்கள்ட்ட எழுந்து வந்துகிட்டு இருக்கு. எம்ஜிஆர் ஆட்சியில இருக்கும்போது குடிசை வாழ் மக்களுக்கு மின்சாரம் வழங்கி அவங்களோட வாழ்க்கை தரத்தை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போனாரு. ஆனா இப்ப இருக்கக்கூடிய ஸ்டாலின் அரசு குடிசை வாழ் மக்களை இடம் மாற்றுவதில் மட்டும்தான் குறிக்கோளா இருக்காங்களே தவிர அவர்களுடைய பாதுகாப்புலையும் அவர்களுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போறதுக்கு எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் இப்ப வரைக்கும் வந்து பார்க்கல அப்படின்னா அங்க பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்படி சீரற்ற ஸ்டாலின் ஆட்சியினால ஏழை எளிய மக்கள் பாதுகாப்பு இல்லாம இப்படி தவிச்சுட்டு இருக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டிருக்குன்னு அங்க இருக்கக்கூடிய மக்களே அவங்களோட கருத்துக்களை சொல்றாங்க.